விஜய் டிவியில் கடந்த பல வருடங்களாக ஒளிபரப்பாகி வந்த சீரியல் தான் பாக்யலட்சுமி. இப்போது இது முடிஞ்சிருக்கு. இனியா திருமண வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை தொடர்ந்து சீரியல் கதை ரீதியாக தீவிரமாக சென்றது. கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலைமையில கதையை சுவாரஸ்யமாக்கி பாக்யலட்சுமி வீட்டில் வேலை செய்யும் செல்வியின் மகனுக்கு இனியாவை திருமணம் செய்து வச்சு பாக்யலட்சுமி சீரியலை சிறப்பாக முடிச்சிருப்பாங்க. இந்த சீரியலில் செல்வி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்தவங்க தான் கம்பம் மீனா. ரீசெண்டாக இவங்க கலாட்டா பிங்க் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதில் 6 வருஷம் இந்த சீரியலில் நாங்கள் ஒரு குடும்பமாக ஒன்றா இயந்து நடிச்சிருந்தோம். இந்த சீரியல் நிறைவடைஞ்சிட்டு அப்படின்னு நினைக்கிறப்பவே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. சீரியலில் செல்வி அப்படிங்கிற கதாபாத்திரம் எனக்கு இவ்வளோ பெரிய பேரை பெற்றுத்தரும் நான் நினைக்க கூட இல்லை. எங்கே போனாலும் என்ன எல்லாரும் செல்வி செல்வி அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து பேசிய மீனா, பாக்யலட்சுமி சீரியலில் எப்படி தனியாளாக இருந்து நான் என் மகனை வளர்த்தனோ அதே போல தான் நான் தன்னுடைய நிஜ வாழ்க்கையிலும் தனியாளாக இருந்து என்னுடைய 2 மகன்களை வளர்த்துட்டு இருக்கேன். 15 வயசுலேயே எனக்கு என்னுடைய தாய் மாமனுடன் திருமணம் நடந்தது. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிஞ்சிட்டோம். அவங்க வேறொரு திருமணம் செய்து கொண்டாங்க. நான் நடிக்க வருவதற்கு முன்ன என்னுடைய அம்மா 2004ஆம் ஆண்டே இறந்துட்டாங்க கேன்சர்ல. அவங்களுடைய பெரிய கவலையே நான் தான். அம்மாவுக்கு கல்யாணம் ஆகும்போது 15 வயது தான். அவங்க 22 வயதுல எங்க அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் விதவையாக இருந்து தன்னந்தனியாக என்னை வளர்த்தாங்க. இப்போ அதே கஷ்டத்தை நானும் அனுபவிக்க போகிறேன் அப்படிங்கிற நினைப்பே எங்கள் அம்மாவோட உயிரை அவங்கக்கிட்டேருந்து எடுத்துடுச்சு. வேறு வழி இல்லாமல் 2009ஆம் ஆண்டு நான் சீரியல் நடிக்க வந்தேன். எனக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் என்னுடைய குடும்பத்திற்காக தான் நான் சினிமாவில் நடிக்க வந்தேன். எங்கள் அம்மாவுக்கு சினிமான்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ எங்கள் அம்மா உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் என்னுடைய ஒரே குறிக்கோள் என்ன 2 மகன்களையும் எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய வெறியாக இருந்துச்சு. இதனால் என்னுடைய 2 மகன்களும் ஹாஸ்டலில் தான் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் எப்போவுமே சொல்லுவேன், நான் உங்கள் கூட இருந்து அன்பு செலுத்த முடியலைன்னு நீங்கள் எப்போவுமே வருத்தப்படக்கூடாது. நான் உழைச்சாதான் இங்கே எல்லாமே நடக்கும், அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் வளர்ப்பேன். அதை அவங்க இருவருமே புரிந்து கொண்டு இப்போது எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்காங்க அப்படின்ட்டுன்னு கம்பம் மீனா பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.